ஹாய் டியூஸ்டே மார்னிங் மினி விளாக் பார்க்கலாமா? வீட்டில் எல்லா வேலையும் முடிச்சுட்டு மேல்மருவத்தூர் பக்கத்தில் இருக்கிற நடுப்பழனி பால தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவிலுக்கு தான், நடுப்பழனி முருகர் கோவிலுக்கு தான் ஃபேமிலியாக வந்திருந்தோம். கரெக்டாக இந்த கோவில் எங்கே இருக்குன்னா, மேல்மருவத்தூர்லேருந்து தொலைவாக 6 கிலோமீட்டரில் தான் இந்த கோவில் இருக்குது. அவ்வளோ சூப்பராக இருந்தது இந்த இடம்லாம் பார்க்கும்போது. சுற்றி வயல்வெளி பச்சை பசேல்னு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அடிவாரத்தில் விளக்கு ஏற்றிட்டு ஆஞ்சநேயர் சன்னதி, இடும்பன் சன்னதிலாம் பார்த்து முடிச்சுட்டு அப்படியே மலையேற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த மலை வந்து ரொம்ப சின்ன மலை தான், 100 படிக்கட்டுக்கு கம்மியாக தான் இருக்குது. அவ்வளோ சின்ன மலை தான். மலை ஏறி வந்து சாமி பார்க்க முடியாதவங்களுக்கும் கோவிலுக்கு பேக் சைடில் வந்து வண்டி வசதியாகவும் பண்ணி கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த கோவிலுக்கு நிறைய டைம் நான் போயிருக்கேன். இந்த கோவில் காலையில் 6 மணிலேருந்து மதியம் 12 மணி வரையும் திறந்துருக்கும். கண்டிப்பாக போகாதவங்க கண்டிப்பாக போய் முருகரை தரிசனம் பண்ணுங்க. மரகத கல்லால் செய்யப்பட்ட மரகத பால தண்டாயுதபாணி சுவாமின்னு தான் சொல்லுவாங்க இவரை. அவ்வளோ அழகாக இருப்பார். பழனியில் எப்படி அருள் பாலிக்கிறாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் வந்து அருள் பாலிக்கிறாரு. இந்த கோவிலை கட்டினவரு முத்துக்குமார சுவாமி ஐயா தான். இவருடைய ஜீவசமாதி மலைக்கு மேலேயே இருக்குது. மலேசியா முருகரை நெக்ஸ்ட் விழாக்கில் காமிக்கிறேன். பாய்.